துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இப்போது குரு பேச்சு பலனானது சொல்ல இருக்கிறேன். இப்போது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறார். அதாவது தனுசு ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார். இதற்கு முன்பு உங்களுக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தது. 3ஆம் இடத்தில் குரு இருக்கும்போது பல வகையான சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவிப்பீர்கள். பொதுவாக 3ஆம் இடம் என்பது பயங்கரமான குழப்பத்தை உண்டாகியிருக்கும். சில பேருக்கு வேலையில் இருக்கும்போது பல போராட்டங்கள் இருந்திருக்கும், வாழ்க்கையில் போராட்டம் இருந்திருக்கும், பலவிதமான இன்னல்கள்லாம் இந்த துலாம் ராசி நேயர்கள் சந்தித்து இருப்பீர்கள். இப்போது இந்த இன்னலிலிருந்து ஒரு மாற்றம் வருமா, முன்னேற்றம் வருமா என்று பார்க்கும்போது இப்போ 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர இருக்கிறார். அதாவது நவம்பர் மாதம் 15ஆம் தேதி, அதாவது தீபாவளி கழிச்சு மறுநாள் குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார். அது சரியாக ஒரு 9:50 மணித்துளிகளில். அப்போ இந்த குரு பயிற்சியானது துலாம் ராசிக்கு நல்லது செய்யுமா என்று பார்க்கும்போது 4ஆம் இடத்துக்கு வர. அப்போ 4ஆம் இடம் என்பது வாகனஸ்தானம், சுகஸ்தானம், வீடு மனை வாகனஸ்தானம். அப்போ இந்த 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு குரு வரும்பொழுது பாதிப்புகளை உண்டாக்கும். போன வருடம் இருந்த குரு பயிற்சியை விட இந்த வருடம் கொஞ்சம் அதிகமான பாதிப்புகளை உண்டாக்கும். போன தடவை பொருளாதாரத்தில் நெருக்கடி இருந்திருக்கும், இந்த தடவை மனக்குழப்பம் உருவாகும். எந்த முயற்சிகள் எடுத்தாலும் ஏமாற்றம், தடுமாற்றம், சோதனை மேல் சோதனை, மனசுல எதை பட்டாலும் எதை செய்தாலும் தடுமாற்றத்தை உண்டாக்கக்கூடிய சூழலானது இந்த 4ஆம் இடத்தில் வருகின்ற குரு பகவான் உருவாக்குவாரே. அதாவது இப்போ நீங்கள் வீடு கட்டி கொண்டு இருந்தீர்களானால் வீடு கட்டுவதில் தடை உண்டாகும். வேலையில் இருந்தீர்களானால் வேலையில பிரச்சனைகள் உருவாகும். மேல் அதிகாரியினால தொந்தரவுகளும் ஏமாற்றங்களும் உண்டாகும். சாட்சி, ஜாமீன், பஞ்சாயத்து இதுக்கெல்லாம் நீங்க போகக்கூடாது. அப்படி ஏதாவது போனீங்கன்னா தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டு அதன் மூலமா அவஸ்தைகளையும் வேதனையும் பெறக்கூடிய சூழலானது இந்த நாளில் இருக்கிற குரு பகவான் கொடுப்பாரு. தாய்க்கு உடல் உபாதைகள் உண்டாகும். அதே போல தாய்க்கு உடல் உபாதை மட்டும் அல்ல, தாயால உங்களுக்கு சில பிரச்சனைகள், குழப்பங்கள் உருவாவதுக்கான சூழல் இருக்கும். அதே மாதிரி வீடு வாங்கியிருந்தாலும் அல்லது வீடு கட்டி கொண்டிருந்தாலும் அதுல சில சொத்து பிரச்சனைகள், சில வில்லங்க பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. வாகனத்தில் அடிக்கடி விபத்துகள் வரும், வாகனத்தில் அடிக்கடி ரிப்பேர்கள் உண்டாகும். இதெல்லாம் இது போன்ற அனுகூலமற்ற பலன்லாம் இந்த நாளில் இருக்கிற குரு பகவான் உருவாக்குவார். படித்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் தடுமாற்றத்தை உண்டாக்கும். படிக்க முடியாத சூழல்கள் வரும். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுகின்ற வாய்ப்புகளும் இருக்கின்றன. அப்போ நீங்கள் கொஞ்சம் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். பொதுவாக இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் அலைச்சலை அதிகமாக்கும், சுகத்தை கெடுக்கும். இருந்தாலும் சில விதி விலக்குகள் இருக்கின்றன. அதாவது இந்த குரு 4ஆம் இடத்தில் நீச்சம் பெறுகிறார். அப்போ நீச்சம் பெறது மட்டும் அல்லாமல் 3இல் இருக்கிற சனீஸ்வர பகவான் 4ஆம் இடத்துக்கு வர இருக்கிறார். அப்ப இந்த குருவும் சனியும் ஒன்று சேர்ந்து மகர ராசியில் இருக்கிறார்கள். அப்ப மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெறுகிறார். அப்போ நீச்ச பெற்ற குரு பகவானுடன் ஆட்சி பெற்ற சனி பகவான் சேரும்போது நீச்ச பங்க ராஜயோகம் உண்டாகிறது. அப்ப இந்த நீச்ச பங்க ராஜயோகம் உண்டானால் என்ன என்று சொன்னால், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய சூழலானது உங்களுக்கு உருவாகும். சில பேர் விவசாயம் செய்து கொண்டிருப்பீர்கள். விவசாயத்துல பலவிதமான பாதிப்புகள் வரும். நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு விளைச்சல் இருக்காது. சில நேரங்கள்ல வாங்கி நீங்க ஸ்டாக் வச்சிருப்பீங்க, அதாவது விலை அதிகமாக விற்கலாம். அதன் மூலமா சில ஏமாற்றங்கள் வரலாம். ஆனா இந்த குரு பகவான்
இந்த நாளில் இருக்கிறதுனால நீச்சப்பங்க ராஜயோகம் பெறதுனால சில முன்னேற்றத்துக்கான சூழலும் உருவாகும். கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் மாற்றம் உருவாகக்கூடிய சூழலை இந்த குரு பகவான் உருவாக்குவார். பொதுவாகவே குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கிற இடம் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உண்டாக்குகின்றன. அப்படி பார்க்கும்போதே நாளில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். அப்ப சுகத்தை கெடுத்தாலும் உடல் உபாதைகள் இருந்தாலும் ஆயுளுக்கு பாதிப்புகள் வராது. அதே மாதிரி அதிர்ஷ்டஸ்தானம், நீண்ட நாள் கனவுகள் சில நேரங்களில் பலிதமாகக்கூடிய சூழல் வரும். யார்கிட்டயாவது பணம் கொடுத்திருப்பீங்க, வருமா வராதா என்று மறந்தே போயிருப்பீங்க. அது திடீரென்று உங்களுக்கு வரவாக வந்து உங்கள் இன்ப அதிர்ச்சியில் முழுக அடிக்கும். அதே போல 8ஆம் இடம் என்பது காலபுருஷ தத்துவத்தில் உங்களுக்கு 2ஆம் இடமாக வருகிறது. அதன் அதிபதி சுக்கிர பகவான். அப்ப அந்த குரு பார்வையினால ஏமாற்றங்கள் இருந்தாலும் சில சூட்சமமான விஷயங்கள் தெரிந்து கொண்டு அதன் மூலம் வெற்றி பெறக்கூடிய சூழலானது இந்த குரு பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாரு. திருமணம் ஆகாமல் தடையாக இருக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். ஏன்னா 8ஆம் இடம் என்றது மாங்கல்யஸ்தானம். அப்ப பெண்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய சூழல் கண்டிப்பா இருக்கும். சில ஜோதிடர்கள் நாளில் குரு இருக்குது, குரு பலன் இல்லை என்று மேலோட்டமாக பார்த்து பலன் சொல்லிடுவாங்க. அது நீச்சப்பங்க ராஜயோகம். கண்டிப்பாக திருமண முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். 2வது, குழந்தை பாக்கியத்துக்கும் உத்தரவாதம் உண்டு. திருமணமாகி பல வருடங்களாக குழந்தையே இல்லாமல் இயங்கிக் கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் வரக்கூடிய சூழல் இருக்கிறது. அதே போல 8ஆம் இடம் என்றது ரகசிய ஸ்தானம் என்று அதான் ரகசியம். அப்போ ஏதோ ஒரு விஷயங்களுக்கு விடை தெரியாமல் தத்தெடுத்து கொண்டிருப்பீர்கள். அதற்கான விடைகளும் அதுக்கான சூழல்களும் உங்களுக்கு உருவாகும். அதுக்கு அடுத்தது 7வது பார்வையாக உங்கள் வீட்டுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம். அப்போ உத்தியோகம் இல்லாமல் தத்தளித்து கொண்டு இருப்பவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய சூழலானது கண்டிப்பாக உருவாகும். குரூப் எக்ஸாம் எழுதக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அது பொதுவாக துலாம் ராசிக்காரர்கள் ஐஏஎஸ் எழுதினா கூட வெற்றி பெறக்கூடிய சூழல்களை உருவாக்கும். ஏன்னா 4ஆம் இடம் என்பது சுகத்தை கெடுத்தாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுக்கான வெற்றி வாய்ப்புக்கான சூழலை உருவாக்கும். அப்படி பார்க்கும்போது ஐஏஎஸ் பண்ணலாம். குரூப் 1 எழுதினா கூட கண்டிப்பாக அதில் வெற்றி பெற்று ஒரு நிரந்தரமான உத்தியோகத்துக்கு வழி கிடைக்கும். அதே போல பதவி கிடைக்கும். 10ஆம் இடம் என்பது பதவி ஸ்தானம். அப்போ நீண்ட காலமா ஒரே இடத்திலேயே இருந்து உத்தியோகம் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு எதிர்பாராத விதமாக உயர்ந்த பதவி கிடைக்கும். அரசியல்ல உயர்ந்த பதவி கிடைக்கும். சில பேர் அரசியல்ல அடிமட்ட தொண்டர்களாக இருந்து கொண்டு அரசியலுக்காக அந்த கட்சிக்காக உழைத்து கொண்டு இருந்திருப்பீர்கள். அப்போ அந்த கட்சியிலிருந்து உங்களுக்கு மேல்மட்ட லெவல்ல உயர்ந்த பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எலெக்ஷன்ல நிற்கக்கூடிய சூழல் வரும். அதன் மூலமா உங்களுக்கு புகழும் அந்தஸ்து செல்வாக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய சூழல் கிடைக்கும். பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீகமான சொத்து பல காலமா பங்கு பிரிக்கப்படியாம கிடப்பில் கிடந்தவருக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்கி உங்களுக்கு சொத்து கைக்கு வந்து சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக உருவாகும். சில பேர் குழந்தை பாக்கியத்தில் ஆண் வாரிசு இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாக்கக்கூடிய சூழல் இருக்கும். அதே போல திருமணம் ஆகி கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுடன் இருப்பவர்களுக்கும் பிரிந்து சென்றவர்களுக்கும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். அதே போல தகப்பனாருக்கும் மகனுக்கும் அல்லது தகப்பனாருக்கும் மகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தாலும்
ஒரு சுமூகமான உறவுக்கான சூழலானது இந்த குரு பகவான் உருவாக்கி கொடுப்பார். அதுக்கு அடுத்தது குரு 9வது பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார். துலாம் ராசிக்கு 12ஆம் இடமான கன்னியை பார்க்கிறார். அப்ப 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். அப்ப கண்டிப்பாக சுப விரயம் உண்டு. அப்போ என்ன பண்ணலாம் சார்? நிலம் வாங்குவீங்க, மண்ணு வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க. பெண்களாக இருந்தால் நகை வாங்கக்கூடிய சூழல் உண்டு. அதுவும் இல்லைன்னா வைரம் நெக்லஸ், வைரத்தினால் ஏற்படுகின்ற பொருள்களை வாங்கி வீட்டில் வைத்திருப்பீர்கள். நவரத்தின சேர்க்கைகள் உருவாகும். ஏன்னா 12ஆம் இடம் என்பது சுப விரயம். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்வீங்க. காது குத்தி பல காலமா குலதெய்வ வழிபாடுகள் நின்று கொண்டு இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு செய்வீங்க. மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, மஞ்சள் நீராட்டு நிகழ்ச்சியான சுப நிகழ்ச்சி, வீடு கட்டி பல வருடங்களாக முடிக்கப்படாமல் இருந்தால் முடித்து கிரக பிரவேசம் பண்றது, இது போல சுப நிகழ்ச்சிகள்லாம் 12ஆம் இருக்கிற குரு பார்வை உருவாக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வெளிநாடு பிரயாணம் உண்டாகும். சில பேர் என்னன்னா, வெளிநாட்டுல இருந்து இங்க வந்திருப்பீங்க, விசா கிடைக்காம தத்தளிப்பீங்க. திரும்ப போவோமா போக மாட்டோமா என்ற ஏக்கத்துடன் இருப்பவர்களுக்கு கண்டிப்பா கன்னி ராசி நேயர்களே, அதான் கன்னியில இருக்கக்கூடிய அந்த கன்னியை பார்க்கக்கூடிய குரு பகவான் துலாம் ராசிக்காரர்களே, வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய சூழல் கண்டிப்பா உண்டு. அப்ப வெளிநாட்டு போவீங்க. அதுவும் வல்லரசு நாடான அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்று நிரந்தரமான வேலை வாய்ப்புக்கான அங்கீகாரம் உண்டு. சில பெண்களுக்கு கணவன் மூலமா ஃபாரின் போவாங்க. சில பெண்களுக்கு திருமணமே ஆகாம இருந்தாலும் வெளிநாட்டு மாப்பிள்ளை கிடைத்து ஃபாரின் போகக்கூடிய யோகங்கள் நிச்சயமாக இருக்கின்றன. அப்படி பார்க்கும்போது இந்த குரு பகவான் எல்லா வகையில சோதனைகளும் வேதனைகளும் பிரச்சனைகளும் கொடுத்தாலும் அதை சமாளித்து வெற்றி கண்டு சாதனை செய்து புகழ் பெறக்கூடிய சூழலை இந்த குரு பகவான் கண்டிப்பாக உருவாக்குவார். இதுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படி என்று பார்க்கும்போது, குரு பகவான் 4ஆம் இடத்துல இருப்பதனால முருகப்பெருமான் கோவிலுக்கு செல்லுவது மிக மிக சிறப்பு. அது வியாழக்கிழமையில முருகர் கோவிலுக்கு சென்று 2 நெய் தீபம் போட்டு பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தீர்களானால் குருவால் ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சித்தர்களுடைய ஜீவ சமாதி உள்ள இடங்களுக்கு சென்று வரலாம். அப்போ இந்த ஜீவ சமாதிகளுக்கு சென்று உங்களுடைய கோரிக்கைகளை வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டீர்களானால் கண்டிப்பாக குருவால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தெளிவாக நன்மையாகவும் உங்களுக்கு இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு இதை எடுத்து சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.